எல்லா புகழும் இறைவனுக்கு. பேச்சுலர் படத்துக்கு பிறகு திவ்ய பாரதி, ஜிவி பிரகாஷ் சேர்ந்து நடிக்கிற படம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு பிறகு திவ்ய பாரதிக்கு ஒன்றும் பெருசாக படம் பண்ணிட்டு தான் மாதிரி தெரியல. பட் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங். அந்தளவுக்கு கிளாமராக வந்துட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தொடர்ந்து திவ்ய பாரதி, ஜிவி பிரகாஷை வச்சுலாம் கிசுகிசுப்பெல்லாம் நிறைய வெளியே வந்துச்சு. ஸோ 2 பேருக்குமே ஒன்றும் பெருசாக படம் அமையலை அப்படின்னு தான் சொல்லலாம். அதை தொடர்ந்து ஜிவி பிரகாஷுக்கு படமே அமையலை. இந்த படமாவது அமையுமா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை இது ஒரு பேஸ்டு அட்வென்ச்சர் மூவி, ஃபேண்டசி மூவி அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பத்தில் வடை சுட்டாங்க. இந்த மாதிரி வடை சுட்டவங்க எல்லாம் எந்த கதிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி கங்குவா படமும் நமக்கு வந்துட்டு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தை கதை பார்க்கும்போது ஒரு சபிக்கப்பட்ட கடல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில பில்டப் காட்சிகள், கதைகள்லாம் படத்தில் இருக்குது. அந்த சபிக்கப்பட்ட கடல் உண்மையிலே சபிக்கப்பட்ட கடலாக அது என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் சேர்ந்து கடலுக்குள்ளே போகிறாங்க. அதை கண்டுபிடிச்சாங்களா, அது என்ன கண்டுபிடிக்கிறாங்க, உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் சீன் பை சீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்காக சொல்லி நம்மளை சாவடிக்கிறாங்க. இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பியாக கொடுத்துருந்தோம்னா எக்ஸ்ட்ரானரியான படமாக ஜிவியோடைய கரியர்லேயே அமைஞ்சிருக்கும். இந்த படத்துடைய இயக்குனர் கமல் பிரகாஷ்னு நினைக்கிறேன், அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தான் இது. இந்த படத்துக்கு மியூசிக் ஜிவியே பண்ணியிருக்கிறார். பாட்டு ஒன்றும் பெருசாக அமையவே இல்லை. தனுஷ்கெல்லாம் நல்ல நல்ல பாட்டு போட்டு கொடுக்குறாரு. அவருக்கு பாட்டை அமைச்சிக்காமல் போயிட்டார். ஏதோ ஒரு பாட்டு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறேன். ஜிவியோடைய பாட்டு அப்படிங்கும்போது ஒரு மெலடி ஒன்று இருக்குது, ஒரு தரம் இருக்குது அவருக்கு. அது இந்த படத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னொன்று, இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக மனசில் ஒட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு பெரிய இவர் தான் இந்த கடல் புறத்திலே பெரிய தாதா அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் தான் பெரிய கடல் புறத்திலே தாதா அப்படின்னா கிங்கானை தான் கொண்டுட்டு குள்ளமான நடிகர் கிங்காங் இருக்கிறார் இல்லையா, வடிவேல் ஜோக்கெல்லாம் வருவார், அவரை தான் இவருக்கு வில்லனாக கொண்டாந்து நிப்பாட்டணும். இவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவரை விட 3 அடி உயரமாக இருக்கிறாங்க. அது இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு தான். ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறோம், மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறோம், அதை பற்றி பில்டப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற தகுதி அந்த கதாபாத்திரம், அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய நடிகர்கிட்ட இருக்கணும். எல்லாருமே அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது. நீங்கள் ராஜ்கிரனுடைய படம் பாருங்கள், எத்தனை வில்ல நடிகரை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தினாலும் சும்மா ஒரே குத்தில் தூக்கி கிடச்சிடுவார். அதே மாதிரி விஜயகாந்தாக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், ரஜினி கமலெல்லாம் கூட நான் அப்படி அந்த மாதிரி ஒரு ஆஜானுபாகமான ஒரு ஆளான்னு கேட்டால் எனக்கு ரஜினி கமலே கூட நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் ராஜ்கிரன்லாம் எடுத்துங்க, அதுக்கு பொருத்தமாக இருப்பார். நெப்போலியன் எடுத்துங்க, அந்த ஒரு கதாபாத்திரம் சொன்னோம்னா அதுக்கு பொருத்தமாக இருப்பார். போலீஸ் கதாபாத்திரம்லாம் விஜயகாந்த் அடிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆட்களே கிடையாது சினிமா துறையில். இந்திய சினிமாவிலே சொல்லலாம், வேணால் தெலுங்கு கன்னடாவில் சொல்லிக்கலாம் வேணாம். பட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் போதே இவங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆளாகும். இவர் என்னமோ கொண்டாந்து கடல் பயணங்கிறாங்க, அது கடல் தானே, கடலில் போனோம்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், ஒரு மாதிரி ஆடுற மாதிரி, காற்று அடிக்கிற மாதிரி. இவங்க ஏதோ ஒரு ரூமில் பிடிச்சி வச்சு மேட்டை போட்டு எடுத்துருப்பாங்க போல தெரியுது. எல்லாமே வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியே தான் இருக்குது கதை அப்படின்னு பார்க்கும்போது. இவங்க நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி கடலுக்குள்ளே போகிறாங்க, அங்கே நடக்கிற ஒரு சில அமானுஷ்யங்கள்லாம் நம்பும்படியாக இல்லை, நம்புகிற மாதிரி இல்லை. பட் ஃபேண்டசி அப்படிங்கும்போது என்ன தேவைனாலும் புருடா விடலாம் இல்லையா. இவங்க பார்த்திங்கன்னா இந்த பைரட் ஆஃப் கரிபியன் எல்லாம் 10 பார்ட்டையும் பார்த்துருப்பாங்க போல். நாமளும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கி பண்ணியிருக்கிறாங்க. பட் நல்லா இருக்குது சில காட்சிகள். அப்போ அந்த எலும்பு கூடலாம் கப்பலில் ஏறி சண்டை போடுவது, குறிப்பாக அந்த ஃபைட்டெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நான் தான் என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சுருக்கியிருந்தாங்கன்னா, எப்படி சொல்கிறது, இப்போ இந்த படம் ஒரு 2.25 மணி நேரத்து படம் மாதிரி தெரியுது. இதை சுருக்கி ஒரு 1.5 மணி நேரத்து படமாக கொடுத்துருந்தா கூட இன்னும் ஒரு சில ஹிட் பாட்டு, ஒரு 4 பாட்டு கொடுத்துருந்து இன்னும் படத்தை சுருக்கி இருந்தாங்கன்னா படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் படம். ரொம்ப ஆரம்ப காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு இழுன்னு இழுத்து எந்த அளவுக்கு இழுத்து அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து அடிக்க வச்சுருக்கு. இந்த படத்தில் உருப்படியான காட்சிகள், நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச காட்சிகள் அப்படின்னா படத்தோடைய ஒரு லாஸ்ட் ½ அன் ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சேத்தன் அண்டு அழகம் பெருமாள் இவங்களுக்குள்ள ஒரு கண்டினியூட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரிய வரல. ஏன்னா
அதில் நிறைய ஃப்ளாஷ்பேக் வருது இந்த படம் முழுக்க. எவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு கொடுப்பா வந்து பார்த்தீங்கன்னா உருவ ஒற்றுமையே இல்லை. சின்ன வயசு பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது, பெரிய வயசில் அவங்க யாராக இருப்பாங்க, அது வந்துட்டு மேட்ச் ஆகவே இல்லை. அந்த குழப்பம் கண்டிப்பாக படம் முழுக்க எல்லாருக்குமே இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பட் எனக்கு இருந்துச்சு. இவன் யாராக இருப்பான் பெருசாக, அவன் யாராக இருப்பாங்கிற மாதிரி அந்த குழப்பங்கள்லாம் நிறைய இருந்தது. ஓவரால் சொன்னோன்னா நான் முதல்ல சொன்னது தான் திரும்ப சொல்லுவோம். இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்தது. இன்னும் தேவையில்லாத ஓப்பனிங் காட்சிகள் எல்லாமே தேவையில்லாத காட்சிகள் தான். ஜிவி பிரகாஷுக்கு கொடுக்குற பில்டப்பாக இவங்க கொடுக்குறாங்க, ஏதோ ரஜினி கமலுக்கு கொடுக்குற பில்டப் மாதிரி கொடுத்து வச்சுருக்குறாங்க. கடைசியில் வந்து அவர் பொசுக்குன்னு கேன்னு ஒரு பாட்டு போகிறாரு. அது வாய்ஸும் அவருக்கு மேட்ச் ஆகலை. அந்த பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மொக்க பாட்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி கிளைமேக்ஸை ஒரு ½ சீன் எடுத்து வச்சுட்டு முன்னாடி கொஞ்சம் ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு ஒரு 4-5 பாட்டு ஹிட் பாட்டை கொடுத்துருந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 10 ஃப்ளாப் படம் கொடுக்கறதுக்கு ஜிவி பிரகாஷ் ரெடியாக இருப்பார். ஏன்னா அப்படி தான் அவர் படம் போயிட்டுருக்கு. எல்லாமே பெருசாக சமீபத்தில் ஒரு படம் எந்த படமும் போல் நிறைய தோல்வி படங்கள் தான். இந்த பாரதி ராஜா கூடலாம் ஒரு படம் நடித்து வந்துச்சு. நிறைய படங்கள் அட்டர் ஃப்ளாப் தான். ஸோ இவர் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷோட எல்லாமே அவசரமாக இருக்குது. எனக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த கதைக்குண்டான கதாபாத்திரமே ஒரு கிடையாது. ஸோ ஃபேண்டசி மூவி அப்படி இப்படிலாம் சொல்லி பில்டப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லாஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் அந்த படத்தில் ஒரு சில அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது புரியல எனக்கு. பட் படம் ஓரளவுக்கு லாஸ்ட் 20 நிமிஷத்தை பார்க்கலாம். அதுக்காக நம்ம கட் பண்ணிலாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஒரு முறை பார்க்கலாம், தேட்டரில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.